ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிப்பியில் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும், க்ரீனிஷாக ரொம்ப கண்ணுக்கு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த தோசை. அதே மாதிரி நாக்குக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அந்த அளவுக்கு சுவையான இந்த ரெசிப்பியை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது முடக்கத்தான் கீரை தோசை. நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். அழகாக தளைஞ்சு நல்லா வந்திருக்குது. இது அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். நல்ல தோசை, சூப்பு எல்லாமே வைப்பேன். இந்த மூட்டு வலி, கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இது ரம்ப இலைங்க. எவ்வளோ அழகாக தலை வந்திருக்கு. இது இப்படி தொட்டாலே வாசனையாக இருக்கும். ஒரு இலை நீங்கள் பிரியாணியோ இதோ செய்யும்போது, குருமாவோ செய்யும்போது போட்டால் அவ்வளோ மணமாக இருக்கும். இது லெமன் கிராஸு. கொஞ்சம் காஞ்சிட்டாரு. ஆனால் அப்பப்போ டீ வச்சு குடிப்போம். இது புதினா வாசனையும் இருக்கும், அதே மாதிரி துளசி வாசனையும் இருக்கும். செடி பேர் தான் தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பிரியாணி இலைங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்திருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. வளர்ந்து தளன்னு இருக்கார். இதெல்லாம் பன்னீர் ரோஸுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ சக்கரவள்ளி கிழங்கு. நான் நிறைய வாட்டி மாடி தோட்டம் இதிலெல்லாம் காமிச்சிருக்கிறேன். அவர் தான் இவர். தளன்னு வளர்ந்து இருக்கிறாரு. எவ்வளோ கிழங்கு வைக்கிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி 2 இதில் வச்சாலே நல்லா வருதுங்க கிழங்கு. அதுக்கப்புறம் இவர் ஹீரோ. இவர் அத்தி இது சின்ன செடி தான். நான் ஊருக்கு போயிருந்தபோது நிறைய காய்ச்சி தள்ளிட்டார். அப்புறம் நான் ஊர்லேருந்து 2-3 பழம் எடுத்தேன். சூப்பராக இருக்கும். இது முருங்கை. 2 பேக்கெட்டில் வச்சுருக்கேன். இவங்க நல்லா காய்ச்சி தள்ளிட்டாங்க. அவர் தான் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அகத்தி. நான் நம்ம ரெசிபி நிறைய அகத்தி பற்றி போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது ஒரு சின்ன இதில் தான், பேரலில் தான் வச்சுருக்கிறேன். நல்லா கீரை பூவும் நிறைய பூத்துச்சு. இப்போ கொஞ்சம் டயர்டாகி இருக்கிறாரு. திருப்பியும் கிள்ளி விட்டுட்டு கொஞ்சம் உரம் வச்சோம்னா திருப்பியும் தலைன்னு வருவார். இது பிரண்டையும் நிறையா சட்னி செஞ்சுருக்கேன். இது ரணகல்லி. இதெல்லாம் குரோட்டன்ஸு. இது பச்சை மிளகா. அதுக்கப்புறம் வாசனைக்காக சில செடிங்கள்லாம் வச்சுருக்கிறேன். ஆனால் பேர் தான் சரியாக தெரியல. பாருங்கள், லெமன் ஒன்று வச்சுருக்குறோம். இப்போ தான் அவர் வராரு, பிஞ்சு விட்டுருக்கிறாரு. பார்ப்போம் எப்படி பழம் கொடுக்குறாருன்னு ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாவக்காய் செடி. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்கள், மாஞ்செடி தான். 2 பக்கெட்டில் வச்சோம். 2-3 வருஷம் ஆச்சு, காய்க்கலை. ஒரு மரம் இந்த வாட்டி பூ இறங்கி காய்ச்சிருக்கு. நிறையா பிஞ்சு இறங்கி இருந்தது. பசங்க கொஞ்சம் பறிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அணில் தொல்லை வேறு. அணில் நிறைய கடிச்சு போட்டுடுது. 1-2 தப்பி வந்திருக்கு. இது வெட்டி வேறு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வாசனை செடி தான். இதுக்கும் பேர் தெரியல. இந்த சைடு பாருங்கள், பன்னீர் ரோஸ் நிறையா இருக்குது. மருதாணி. அதுக்கப்புறம் டபுள் கலர் ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். திருச்சி வரும்போது வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக பூ வைக்குது. டபுள் கலரு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ரோஸு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மருதாணியும் அப்பப்போ நான் கட் பண்ணி ஒரு கைக்கு வச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற அந்த இன்சுலின் இலைங்க. 2 இலை சாப்பிட்டா போதும், சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்த வீடியோ. பாருங்கள், இந்த முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துருக்கிறேன். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரை நல்லா அலசி இது பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 கப்பு, இந்த கப்பால் 2 கப்பு இட்லி புழுங்கலரிசி. அதுக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு, 2-3 பச்சை மிளகா, இஞ்சி. இவ்வளோதான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா போட்டால் தான் க்ரீனிஷாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சோம்பு ஃபஸ்ட்டு இப்போ மிக்ஸி ஜாரில். இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், கழுவி. அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருங்க. அப்புறம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு, அது கூட உப்பு, இந்த தோசைக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் இந்த அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சோம் இல்லைங்களா, அது கூட இந்த ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை சேர்த்துட்டு, அப்புறம் இந்த அரிசி பருப்பு ஊற வச்சதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கணும்.
இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறை ரவை பதத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், க்ரீனிஷாக சூப்பராக. இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சோம்னா தோசை வந்து நல்லா மெலிசாக மொறுன்னு ஊற்றலாம். அதுக்காக தான் ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. நைஸாக அரைச்சோம்னா தோசை வந்து ஆப்பம் மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துங்க. நான் சொன்ன அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தோசை நல்லா மெலிசாக ஊற்றினா வருங்க. பாருங்கள், இந்த அளவு தண்ணி இது பார்த்து கலந்து வச்சுக்கோங்க. இது உடனே ஊற்றுறது, ஊற வைக்க தான் ஒரு 4 மணி நேரம் ஆகும் அரிசி பருப்பு ஊறுறதுக்கு. அதுக்கப்புறம் உடனே செஞ்சிடலாம். இந்த கீரை வந்து ஒரு செடி வச்சா போதுங்க. நம்ம ஒரு சின்ன தொட்டியில் ஒரு குச்சி வச்சு நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக அப்பப்போ பறித்து இந்த மாதிரி உணவே மருந்தாக எடுத்தோம்னா நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமான நம்ம பாட்டி காலத்து உணவு தாங்க. இதை வந்து நம்ம வரும் தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கணும். இந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்து சாப்பிட்டு தான் நம்மளோட பாட்டிங்கெல்லாம் வந்து 100 கடந்தும் ஆரோக்கியமாக நல்ல கண் பார்வையோட நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த மாதிரி நாம் இல்லைனாலும் நம்ம ஓரளவு இப்போ தாண்டி வந்துட்டோம். இனி வர்ற ஜென்ரேஷன் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இப்போவே வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளோட இந்த சேனல் மூலயமா இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளெல்லாம் வரும் தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கணும். இந்த வீடியோவை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆரோக்கியமான நல்ல உணவுகள்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக இந்த தோசை 3 சட்னியோடு நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரிமாறினேன். அடுத்து நம்ம மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஸுங்க நிறைய பூத்துருந்தது. அதுதான் இன்றைக்கி. இது வந்து அடுக்கு பன்னீர் ரோஸு. இது வந்து மாலையெல்லாம் கட்டுற பன்னீர் ரோஸு. இதுவும் சூப்பராக ரொம்ப மணமாக இருக்கும். ரோஸ் செடியை நீங்கள் தொட்டாலே அந்த அளவுக்கு. இது வந்து லைட் பிங்க்கில் ரொம்ப சூப்பரான ஒரு பன்னீர் ரோஸு. இது வந்து டபுள் கலர் உள்ள சாதாரண பெங்களூர் ரோஸ் தாங்க. இது 2 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இது வந்து குட்டி குட்டியாக பூக்கிற டேபிள் ரோஸு, கொத்தாக பூக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். 3 கலர் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு கலர் இன்றைக்கி பூக்கலை. இது 2 சங்கு பூ டீ போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தை பற்றியும் இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ.